அதே பேதியில போவான். இந்த ஃபுட் ரிவ்யூவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரிவ்யூவர் பத்தி எல்லாம் இப்ப சமீப காலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபுளுசர்ஸ் அவங்கள பத்தியும் இப்பதான் சமீபமா தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லாம் தட்டு ஃபுல்லா சோத்த வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லா சாப்பிட்டு வீடியோ போடுற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. நானும் ஒரு சில நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்றதுக்காக அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோமே அப்படிங்கறதுனால வச்சுட்டு சாப்பிட்டு இருந்திருக்கிறேன். ஆனா இப்பதான் தெரியுது இவனை வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுனாக்கா, வியூஸ்க்காக அவ்வளவு சாப்பாட்டை செஞ்சு ஒவ்வொன்றையும் இப்படி 2 வாய் வச்சு ஞாபகங்கிறது அப்படியே பக்கத்துல கட் பண்ணிட்டு அடுத்த ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி துப்பிட்டு திரும்ப அடுத்த வாய் எடுத்து வைக்கிறது. இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுவோ. அவ்வளோ சாப்பாட்டையும் வீணாக்கி நாசி ஆக்கியிருக்கானுவோ. இங்க கஞ்சி கூட கிடைக்காம அவன் படாத பாடுபட்டு வந்துருக்கிறான். இவனை டிசைனா சமைச்சு அதை சாப்பிட்றங்கிற பேர்ல அதையே வீடியோ போட்டு இங்க நம்மளை ஏமாத்தி சம்பாரிச்சுட்டு இருக்கானுவான். நானும் துப்புக்கட்டு போய் அந்த வீடியோவை அவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். கொழுப்பு கறி, அந்த கறி, இந்த கறி, இதெல்லாம். இன்ஃபுளுசன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்ல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியாம என்ன பண்றாங்கனாக்கா, அப்படியே சும்மா ஏனோ தானு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு மானகண்டத்தனமா மக்களுக்கு இதை வாங்குங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விநியோகம் செய்யறது தான் பாக்குறாங்களே தவிர அதுல கொஞ்சம் கூட சமூக அக்கறைங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. பணம் பாதாள வரையும் இல்ல, இந்த பூலோகத்துல அந்த பாயுது. என்ன பண்ணி தொலைக்கிறது?